நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் நற்செயருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த 2025 வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற அந்த செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. ஜெபத்தின் ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்க. ஜோசுவாட்டினுடைய ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெப விண்ணப்பங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு எழுதலாம், எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2025 உங்களுக்கு நன்மையாக இருக்க, ஆசீர்வாதமாக இருக்க, நாம் தேவ வசனத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனமாக செவி கொடுக்க வேண்டும். ஆமென். அவர் தன்னுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவர் வசனத்தில் வைத்திருக்கிறார், சத்தியத்திலே வைத்திருக்கிறார். அதனால் நீங்களும் நானும் வசனத்துக்கு கவனமாய் செவி கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிப்போம். தலைப்பு வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. வாசிங்க. எபேசியருக்கு எழுதினதான நிருபம் 1வது அதிகாரம். எபேசியர் 1 அதிகாரம் 23வது வசனம். புதிய ஏற்பாடு 264வது பக்கம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இன்றைக்கு 25 இந்த ஆண்டு ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவரை நாம் சுதந்திரிக்க வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும். எப்படி, எந்த விதத்தில் நாம் சுதந்திரிக்க வேண்டும்? கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு இதை குறித்து அறிவித்து கொண்டே வருகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் அநேக நாமங்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்கள் வாசித்தீர்களானால் இம்மானுவேலர் என்று ஏசாயா சொன்னதை வாசிக்கிறோம். அருமையான பிள்ளைகள் ஆண்டவரை அழைத்தார்கள். நல்ல போதகரே என்று அழைத்தார்கள். சிலர் மேசியா என்று என்ன செய்தார்கள்? சிலர் நசரேயன் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அழைத்திருக்கிறார்கள். அதாவது தாவீதின் குமாரனே என்று என்ன செய்திருக்கிறார்கள்? அழைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. அருமையான ஆகார் என்கிற ஒரு அடிமை பெண் சொன்னால், என்னை காண்கிறவரை விடத்தில் கண்டேன் என்று சொல்லி காண்கிற தேவன் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவருடைய கிரியைகளின் நிமித்தம், அவருடைய மகத்துவமான செயல்பாடுகளின் நிமித்தம் அவருடைய நாமம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உரைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த 2025 அவர் எந்த நாமத்தினால் உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதத்தை தர இருக்கிறார், உங்களுக்கு எனக்கும் துணை செய்ய இருக்கிறார், 2025 எப்படி நமக்கு நன்மையாக மாற்றி தரப்போகிறார் என்று சொல்லி தியானிக்க இருக்கிறோம். பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை. இந்த வசனத்தில் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? எபேசியர் 1:23 அவருடைய பேர் என்ன? இங்கே பவுல் ஆவியானவருடைய துணையோடு சொன்ன வார்த்தை, அவர் நிரப்புகிறவர். நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசுவுக்கு என்ன பேருமா? ஐயா சொல்லுங்க. நிரப்புகிறவர். ஆமென். பேர் என்னது? நிரப்புகிறவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது யாராக இருந்தாலும் அவர் என்ன செய்வார்? நிரப்புவார். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிரப்புவார். ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் நிரப்புவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதியாக இருந்தாலும், படித்தவங்களாக படிக்காதவங்களாக இருந்தாலும், அறிவுள்ளவங்க அறிவில்லாதவங்களாக இருந்தாலும், அழகுள்ளவங்க அழகில்லாதவங்களாக யாராக இருந்தாலும் அவரால் என்ன செய்ய முடியும்? நிரப்ப முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களிலே பார்த்தேன், ஒரு கிராமத்தில் அவர்கள் விவசாயம் செய்து கொண்டிருந்தாங்க. அப்போது கிணத்தை போய் எட்டி பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிணற்றில் தண்ணி சத்தம் கேட்டது, இறைச்சல். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிணற்றுக்குள்ளே ஒரு ஒரு குழாயின் மூலமாக தண்ணி கிணற்றுக்குள்ளே விழுந்துக்கிட்டு இருக்கு. நான் உடனே அந்த அன்பான சகோதரர்கிட்ட கேட்டேன், இது என்ன தண்ணி விழுது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க, கிணத்துல இருக்கிற ஊற்று என்ன செய்துட்டு அது வற்றி விட்டது இப்போ இருக்கிற வறட்சியினால்.
அதனால் இன்னொரு பக்கம் போர் போட்டிருக்கோம். அந்த போர் போட்ட தண்ணி அங்கேருந்து எங்கே வந்து விழுது, இந்த இதில் வந்து விழுது. இதிலிருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், அப்படி அடித்து நாங்கள் எங்கே போடுறோம் அப்படின்னு. நான் சொன்னேன், ஊற்று வற்றிட்டு போர் வற்றிட்டுனா அப்படின்னு கேட்டேன். அது என்னையா பண்ணுறது, ஆண்டவர் தான் என்ன செய்யணும் தரணும். யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா, இன்றைக்கி நமக்கு தண்ணி வேணும். அணை பக்கம் இருக்கிறவங்க சொல்கிறாங்க அணை நிரம்பணும்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் வாய்க்கால் பாசனத்துக்கிட்ட இருக்கிறவங்க சொல்கிறாங்க வாய்க்காலில் வரணும். குளத்து பாசனம் இருக்கிறவங்க குளத்து நிரம்பணும்னு சொல்கிறாங்க. ஆற்று பாசனம் ஆற்று நிரம்பணும்னு சொல்கிறாங்க. நல்ல கவனிங்க, இங்கே கிணறு நிரம்பணுங்கிறாங்க. ஒரு சிலர் சிட்டிகளுக்கு போனால் வீடுகள்லாம் போர் நிரம்பணுங்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எங்கெல்லாமோ எண்ணத்தலாமோ நிறைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இது எல்லாத்தையும் ஒருவரால் என்ன செய்ய முடியும், நிரப்ப முடியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, வானத்திலிருந்து பெய்கிற மழையானது பூமியை நனைத்து என்று வாசிக்கிறோம். பூமியையே, அது போராக இருந்தாலும் அணையாக இருந்தாலும் வாய்க்காலாக இருந்தாலும் ஆறாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒரே இடத்துலேருந்து வந்து நிரப்ப முடியும். அந்த ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த புதிய வருஷத்தில் உங்கள் குடும்பத்துக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கைக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. அவருக்கு பேர் என்ன தெரியுமா, நிரப்புகிறவர். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நிரப்புகிறவரை நீங்கள் எப்படி சுதந்திரித்து கொள்ள போகிறீங்க, எல்லாருக்கும் சொல்லிடக்கூடாது. ஏனென்றால் வேதம் அப்படி சொல்லலை. எல்லாரையும் நிரப்புவார். அவன் பட்சபாதம் இல்லாமல் நிரப்புவார். அதே நேரம் நீங்கள் அவருடைய வசனத்துக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ செவி கொடுக்க வேண்டும். அது என்ன, யாருக்கு நிரப்புவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் அந்த நிறைவானவரை இந்த 2025 சுதந்திரிக்க வேண்டும். அது என்ன, ஆண்டவர் ஒரு நிறைவை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருப்பிக் கொள்ளவும், வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வாசிங்க. யோவானதின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். எல்லா திருமண வீடுகளிலையும் நாம் வாசித்திருப்போம். ஆனாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு காரியத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். வாசிங்கள். 3ஆம் நாளிலே கலிலியாவில் உள்ள கானாவூரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது என்று நாம் என்ன செய்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த திருமண வீட்டில் என்ன குறைவுபட்டது, திராட்சை ரசம் குறைவுபட்டது. நல்ல கவனிங்க. இன்றைக்கி இந்த 2025 அநேக குடும்பங்களில் தடைபட்டிருக்கிற இந்த திருமண காரியங்களெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய வேண்டும், வாய்க்க பண்ண வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது வியாதியினால் தடைபட்டிருக்கிறதோ, குடும்பத்திலே எந்த காரியத்தினால் அது தடைபட்டிருக்கிறதோ, இல்லை எந்த பிரச்சனையினால் தடைபட்டிருக்கிறதோ, பிசாசு தடுத்து கொண்டிருக்கிறானோ, எந்தெந்த முகாந்திரத்தில் இன்றைக்கி திருமண வயது தாண்டி போய் கொண்டிருக்கிறதோ உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமாம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நாங்கள் நலன் பலன் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே 2 குடும்பத்தாரையும் 2 வீட்டாரையும் 2 பிள்ளைகளையும் கர்த்தர் ஒன்றிணைக்க வேண்டும். தேவன் இணைத்த இவர்களை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சித்தத்தின்படியான கர்த்தருக்கு பிரியமான திருமணங்கள் என்ன செய்ய வேண்டும், நடக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. அந்த தடைகள் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரியவங்களும் தாய் தகப்பன் மாறும். அந்த திருமண வயது வந்த உடனே பிள்ளைகளுக்காக யோசிங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த காரியத்துக்காக முயற்சி எடுங்க. ஏனோ தானோ என்று நாட்களை பொழுதை என்ன செய்து விடாதிருங்கள், கழித்து விடாதிருங்கள். சிலர் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. சிலர் அதனுடைய வருமானத்தை, அவருடைய வேலைகள், அவருடைய வருமானம் அதெல்லாம் நினைத்து இதை குறித்து மறந்து விடுகிறார்கள். நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த காலம் பொல்லாத காலமாக இருக்குது. மனம் போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. யார் எப்படின்னு என்ன செய்ய முடியல, சிந்திக்கவே முடியலை. அப்படிப்பட்ட பயங்கரங்கள்லாம் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்குள்ளே கூட பயங்கரமான சம்பவங்கள்லாம் என்ன செய்கிறது, நடக்கிறது. மிகுந்த வேதனைக்குரிய காரியங்கள். ஆனபடினால் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக உடைய வயது வரம்பு நாட்களிலேயே ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அதற்காக பிரயாசப்படுங்க. பரிசுத்தவான்களிடத்தில், சபை போதகர்களிடத்தில், கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் அதை குறித்து தெரிவிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் திருமணம் தேவனுக்கு பிரியமானது ஒன்று. இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாவது அற்புதத்தை திருமண வீட்டில் என்ன செய்திருக்கிறார்.
அந்த திருமணம் இங்கே என்ன செய்தது பாருங்கள், நடக்கிறது. இந்த திருமணத்தில் வேறும் சொல்லுகிறது, திராட்சை ரசம் என்ன செய்தது, குறைவுபட்டது என்று நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். திருமணம் நடந்துட்டா, திருமணம் நடக்க போதா, திருமணம் நடந்ததுக்கப்புறம் விருந்து நடந்துச்சா அப்படிங்கிற காரியங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நாகர்கோவில் பக்கம்லாம் போனீங்கன்னா நாளைக்கு திருமணம்னா இன்றைக்கி ஒரு விருந்து வச்சுருப்பாங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு மரபு. நம்ம ஊரில் அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஊரில் என்ன வச்சுருக்கிறோம், அன்றைக்கி தான் விருந்து வைப்போம். சாபத்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் என்ன கொடுப்போம், விசேஷித்த விருந்துகள் கொடுப்போம். இங்கே இந்த முறைமைன்னு தெரில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், திருமணம் நடக்கிறது, இங்கே எல்லாருக்கும் ரசம் கொடுக்குறாங்க. அந்த நாட்டினுடைய முறைமையின்படி திராட்சை ரசம் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது, பரிமாறப்பட்டது. ஆனால் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய இந்த ரசம் என்ன செய்தது பாருங்கள், குறைவுபட்டது என்று நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேறும் சொல்லுகிறது, நீங்கள் என்ன குறைவோடு இருந்தாலும் சரி, நீங்கள் யாரிடத்தில் வரணுமா பாருங்கள், ஆண்டவரிடத்தில் வர வேண்டும் என்று நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதினதான நிருபம் 1வது அதிகாரம் வாசிப்போம். 4வது வசனத்திலிருந்து பாருங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு என்ன செய்யப்படும். எந்த காரியத்தில் நீங்கள் குறைவுபட்டு இருக்கிறீர்களோ, இன்னைக்கு எந்த 2024 எந்த குறைவினால் நிந்திக்கப்பட்டீர்களோ, அவமானத்துக்குள்ளாக்கப்பட்டீர்களோ, அலட்சியம் பண்ணப்பட்டீர்களோ, கனவீனப்படுத்தப்பட்டீர்களோ, ஐயா அந்த குறையை நீங்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று வேறு என்ன செய்கிறது, சொல்லுகிறது. ஆனால் நாமோ அந்த குறை சொன்னவர்கள், நம்மை நிந்தித்தவர்களை விரோதித்து பகைத்து கொண்டிருக்கிறோமே ஒழிய, அல்லது யாரிடத்திலேயாவது என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய தேவனிடத்தில் என்ன செய்கிறதில்ல, கேட்கிறதில்லை. வேறும் சொல்கிறது, நீங்கள் எதில் குறையப்பட்டிருக்கிறீங்களோ யாரிடத்தில் கேளுங்க, தேவனிடத்தில் கேளுங்கள். இங்கே திராட்சரசம் குறைவுபட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே வாசிக்கிறோம், கர்த்தருக்கு மகிமை வாசிங்க. அதற்கு இயேசு என்ன நடந்து பாருங்கள். குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அவர்கள் கேட்கவில்லை, இயேசுவின் தாய் போய் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. கவனிங்க, ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பழைய பாடல் கூட உண்டு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் என்ன செய்வீர்கள், கண்டடைவீர்கள். நீங்களும் நானும் கேட்கணும். பெரிய ஆட்கள் சொல்லுவாங்க, அழுத பிள்ளை என்ன குடிக்குமா, பால் குடிக்கும். அழலைன்னா பிள்ளை மந்தமாயிருமா. அழுது அழுது பால் குடித்தா அவருடைய சரீரத்தில் இருக்கிற குடல் வாழ்வுகள் எல்லாம் விரிந்து கொடுக்குமா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்களும் நானும் கேட்கணும். ஐயா, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். விசுவாசம் உள்ளவர்களாகி ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? இப்போ அதான் பிரச்சனை. கவனிங்க, இது சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்கவே செய்யாது. கிறிஸ்தவர்களுக்கு மற்ற யாருக்கும் பிடிக்கவே செய்யாது. ஏன்னா நீங்கள் கேட்கிற வேண்டியது யாரிடத்துல தான் கேட்கணுமா, ஒரே தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இங்கே இந்த அம்மா யாருக்கு வேணுமோ அவனும் கேட்கல, யார்கிட்ட கேட்டால் கிடைக்குமோ அங்கேயும் கேட்கல. எவ்வளோ வேதனைன்னு பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் வீட்டில் திராட்சரசம் குறைபட்டிருக்கோ அவங்களும் கேட்கல, இந்த அம்மா போய் கேட்குறாங்க. அவர்களுக்கு திராட்சரசம் என்ன செய்தது, குறைவுபட்டது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு, ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் என்ன செய்யவில்லை, வரல. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வேலை, என்னுடைய டைம் வரல அப்படிங்கிறார். அது என்ன டைம், நல்ல நேரம் நினச்சிடாதீங்க. எல்லோரும் நல்ல நேரம், அந்த நேரம், இது நேரம் பார்த்து அப்படிலாம் இல்லை. அது என்ன நேரம், நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குற நேரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே அவர் சொல்லுவார் பாருங்கள், அதை செய்கிற நேரம். வேறு எந்த நேரமும் இல்லை.
ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் ராகு காலம், யமகண்டம் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க, பயந்து விடாதுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேதம் சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிற நாட்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனபடினால் இங்கே வாசிக்கிறோம் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அம்மா கேட்டாங்க, இவங்க கேட்கல. உடனே அந்த அம்மா வந்து சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன செய்யுங்க. அந்த அம்மா சொல்லிட்டாங்க, நீங்கள் யாரிடத்துல போய் கேளுங்க, தேவனிடத்தில் கேளுங்கள், என்னிடத்தில் கேட்காதீங்க. ஏன்னா என் பேர் மரியாள், என் பேர் இயேசுவின் தாய். ஆனால் அவர்தான் யாருன்னு கேட்டிங்கன்னா இரட்சகர், அவர்தான் ஆண்டவர், அவர்தான் நிரப்புகிறவர், அவர்தான் தேவன், நான் தேவன் அல்ல. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏன்ட்ட கேட்காம அவர் என்ன சொல்கிறாரோ அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் உங்களுக்கு சொல்லுவார் என்ன செய்யணும்னு. அப்போது நீங்களும் நானும் 2025 உங்களுக்கு ஒரு நிறைவை கர்த்தர் தரணும், எல்லா குறைவையும் மாற்றி. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை குறைவை மாற்றணும்னா நாம் தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. இன்னைக்கு நாம் யாரிடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். மிகுந்த வேதனையான காரியம் ஐயா. ஏன்னா கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், முதல் அப்படின்னு நீங்கள் ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும், இயேசுவுக்கு. அவர் பணத்தை கேட்கல, பொருளை கேட்கல, ஆசையை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, ஆடு மாடை கேட்கல, கோழியை எந்த ரத்தத்தின் மேலே அவர் பிரியப்பட மாட்டார். சொன்னார், எனக்கு சாப்பிடணும்னா நான் பசியாக இருந்தால் நான் அவன்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறார் ஆண்டவர். நீங்கள் முதல் இடம் ஆண்டவருக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். தேவனிடத்தில் கேட்க கடவன். நீங்கள் அவரிடத்தில் கேட்கிற வரைக்கும் அவர் உங்களுக்கு ஒன்றுமே என்ன செய்ய மாட்டார். ஏன்னா அவருடைய வேலை இன்னும் வரலை. 2025 அந்த வேலையாக இருக்கட்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லை லூயா. ஆமே. தடைப்பட்ட அவனுடைய திருமணத்தை, உடைய மகளுடைய திருமணத்தை, உடைய மகனுடைய திருமணத்தை ஆண்டவர் நடத்தி தருவார். இத்தனை வருஷமாக கேட்டீங்க தானே, எங்கெங்கெல்லாமோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டீங்க தானே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார்கிட்டலாமோ கேட்டிருக்கீங்க தானே. இந்த அற்ப நீச பாவி சொல்கிறேன், வேத வசனத்தை சாட்சியாக வச்சு சொல்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் கேளுங்க, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேளுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிதாவாகிய தேவன் குமாரனில் மகிமைப்படும்படி அவருடைய நாமத்தினால் நம்ம எதை கேட்கிறோமோ அதை கொடுக்கிறார். அதனால் நீங்களும் நானும் குமாரனிடத்தில் கேட்போம், கர்த்தருக்கு மகிமை. அவருடைய நாமத்தினால கேட்போம். வேதம் சொல்கிறது, உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்கிறது ஐயா. நிறைவாக இருக்கும்படி. இங்கே குறைவுபட்டது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் வேதம் சொல்கிறது, தேவனிடத்தில் கேட்க கடவன். மனுஷன்கிட்ட போய் கேட்காதீங்க, ஊழியக்காரங்கிட்ட போய் கேட்காதீங்க, பரிசுத்தவான்களிட போய் என்ன செய்யாதீங்க, அங்கே போய் கேட்காதீங்க. வேண்டிக் கொள்ளுங்கள், கேட்காதீங்க ஐயா. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. அவர் தான் உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை தந்திருக்கிறார். அவர்தான் தன்னுடைய அனைத்து ரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர்தான் பாடுகளை அனுபவித்திருக்கிறார். அவர்தான் மரித்தார். அவர்தான் அடக்கம் பண்ணப்பட்டார். அவர்தான் உயிரோடு எழுந்தார். அவர்தான் உங்களுக்காக எனக்காக பிதாவுடைய வலது பரிசத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக எனக்காக பரலோக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர்தான் தேவன், அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் இயேசு. அவரிடத்தில் கேளுங்க, வேறு யாரிடத்திலும் கேட்காதே. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன செய்யுங்கள். கர்த்தருக்கு மகிமை. அதே போல் அவரிடத்தில் போனார்கள், வேலை வந்து விட்டது. கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கி நீங்கள் நானும் தேவனிடத்தில் வருவோம், அது கர்த்தருடைய வேலை வந்த வேலையாய் மாறிடும். அவர் என்ன செய்தார், கர்த்தருக்கு மகிமை, தண்ணீரை கொண்டு வாருங்கள், கச்சாடிகளை நிரப்புங்கள் என்று சொன்னார், பரிமாறுங்கள் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, முந்தின ரசத்தை பார்களும், பிந்தின ரசம் எப்படி இருந்தது, ருசி உள்ளதாய், மனமில்லாத தண்ணி. யோசித்து பாருங்கள், ருசி இல்லாத தண்ணி, குணமில்லாத தண்ணி, நிறமும் கிடையாது தண்ணிக்கு, அப்படி தானே ஐயா. ஆனால் திராட்சை ரசத்தில் என்ன உண்டு, மனம் உண்டு. திராட்சை ரசத்தில் என்ன உண்டு, நிறம் உண்டு. திராட்சை ரசத்தில் என்ன உண்டு, குணம் உண்டு, டேஸ்ட். இது எல்லாம் வந்துச்சு. ஏன் தெரியுமா, நிரப்புகிறவரிடத்தில் வந்தார்கள், நிறைவாய் தருகிறவரிடத்தில் வந்தார்கள். அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். நிச்சயமாய் தேவனிடத்தில் வாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. உண்மையே நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா.
நீரே வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், உம்மிடத்திலிருந்தே எங்களுக்கு ஒத்தாசை வரும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். உண்மையே நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு யார் உண்டு ஆண்டவரே? உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாம கட்டளையிடப்படவே இல்லைப்பா. அந்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், எங்களை நிறைவாக்குங்க. தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். மகிமை கனம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.